வேலை செய்யறதுக்கு பெஸ்ட் கம்பெனி எது? எல்லாரும் சொல்லக்கூடிய, எல்லாருடைய ட்ரீம் ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடியது கூகுளில் வேலை செய்யணும், நாசாவில் வேலை செய்யணும், அல்லது ஆப்பிள் மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டில் வேலை செய்யணும், அல்லது அவங்களுக்கு வெண்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. ஆனால் என்ன கேட்டால், என்னுடைய வியூவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி, பெஸ்ட் ஆர்கனைசேஷன், நாம் யாருக்கு வேலை செஞ்சால் 100 டைம்ஸ் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பரலோக கவர்மெண்ட் தான். நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ராஜ்யத்துக்கு உரிய ஏதாவது ஒரு சின்ன வேலையை, ஒரு சின்ன அசைன்மெண்ட், ரொம்ப சின்ன டாஸ்க், இதில் எது நீங்கள் பண்ணாலும் அதுக்கான ரிட்டர்னை 100 டைம்ஸ் தேவன் ஜென்யூனாக உங்களுக்கு திருப்பி கொடுப்பாரு. பிகாஸ் பைபிளில் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லும்போது, என் நாமத்து நிமித்தம் வரக்கூடிய இந்த சிறியவர்களில் ஒருத்தனுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதுக்கான பலனை நீங்கள் அடையாமல் போவதே இல்லை அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய பேரை சொல்லி வரக்கூடிய ஒரு உண்மையான ஊழியருக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறீங்க. அந்த ஒரு கிளாஸ் தண்ணி நீங்கள் கொடுத்ததுக்கு அவர் அதை ஞாபகம் வச்சு அதுக்கான பிரதிபலனை நீங்கள் அடையாமல் போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது இந்த பூமியிலேயே அதுக்கான பிளஸ்ஸிங், அதுக்கான ரிவார்டு, அதுக்கான சேலரி உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போது நீங்களே இறங்கி அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக வேலை செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய சம்பளம், அதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட், நேர்மையானவர், பொய் சொல்லாதவர், சொன்னதை செய்கிறவர். ஒரு மனுஷன் ஒரு வேலைக்கு சம்பளம் கொடுக்குறான்னா எவ்வளவு தனக்கு லாபம் கிடைக்கும்ன்றது லாபத்தை பார்த்து அதுலேருந்து ஒரு போர்ஷன் தான் சம்பளமாக எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் தேவன் 1000 டைம்ஸ் அதை அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடியவர். அப்போ அந்த பரலோக ராஜ்யத்துக்காக நீங்கள் வேலை செய்ய இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் 1000 டைம்ஸ் ஹெவியாக இருக்கும். அப்போது இதுக்காக நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு, என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பவுலை சொல்லலாம். இந்த பவுல் முழு நேரமும் தேவனுக்காக வேலை செஞ்சாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவர் முழு நேரமும் வேலை செய்யறதுக்காக தானே இறங்கி இந்த பூமியில் ஒரு வேலையை செஞ்சார். அதாவது கூடாரம் பின்றது, கூடைகள் நெய்கிறது, அந்த மாதிரி சில அந்த காலத்தில் இருந்து அந்த வேலையை செஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய ரெவன்யூவை எடுத்துட்டு அவர் ட்ராவல் பண்ணார். போய் பார்க்குற சகோதரர்கள் கூட பேசினார். தன்னுடைய செலவுகளை, சாப்பாடு, தங்குறது, போக்குவரத்து, இதுக்கான செலவை தானே சம்பாதிச்சு அதை பரலோகத்துக்கான வேலையில் இன்வெஸ்ட் பண்ணார். இதே வழியில் நீங்கள் எந்த வேலையில் வேணா இருங்க, உலகத்தில் கம்பெனியில் வேலை செய்யுங்க, அல்லது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுங்க, ஏதோ ஒரு நீதியான ஒரு வேலையில் இருந்துட்டு அந்த வேலையிலேருந்து கிடைக்கக்கூடிய ரெவன்யூவில் ஒரு போர்ஷனை எடுத்து நீங்களே தேவனுக்காக ஊழியம் செய்யுங்க. உங்களால் செய்ய முடியல, உங்களுக்கு தெரியலையா, டோன்ட் வரி. உண்மையிலேயே தேவனுடைய ஊழியத்தை கட்டி எழுப்புறாங்க அப்படின்னு நம்பக்கூடிய நபர்களுக்கு அதை நீங்கள் உதவியாக செய்யலாம். இது கூட என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்டர்ஸை கொண்டு போய் உடனே காணிக்கை கொடுக்கறது, காணிக்கை பெட்டியை பார்த்துட்டா உடனே பர்ஸ் எடுத்து அதில் போடுறது, இது கூட சரியான ஒரு மெத்தட் கிடையாது. அப்போ நீங்கள் பரலோக ராஜ்யத்தை கட்டணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் ஒரு வழி அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவை உள்ள மக்கள், கிறிஸ்துக்குள்ள ஓடக்கூடிய சகோதரர்கள், அதில் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய தேவைகளோடு வாழக்கூடிய சகோதரர்கள், சகோதரிகள், சிறு பிள்ளைகள், இவங்களை தேடி பார்த்து இவங்களுக்கு நீங்கள் சின்ன சின்ன உதவிகள் செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் பரலோக ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு சிறு ஸ்டெப். இந்த மாதிரி நீங்கள் தேடி தேடி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தேவனை தேடி ஓடுற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதுக்கான ரிட்டர்ன் இந்த பூமியிலேயே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வாழ்கிற காலத்தில் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்து முடிக்க முடியும். அப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ பிராண்ட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே பெரிய பிராண்ட் தேவன் தான். அவருடைய ராஜ்யம் கட்டப்பட நீங்கள் இறங்கி வேலை செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமானதாக மாறும்.